Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. சொல்லி சிக்குனா அப்புறம் அதுக்கு பிற்பாடு என்ன ஆகும்? நமக்கு எவ்வளவு கோபம். அது நீட்சேன்னு பெரிய அறிஞன் அவன் சொல்கிறானா, உன்னை நான் நம்ப முடியாது இனிமேல். அது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு பொய்யை சொன்னதுனால நம்ம ஒருத்தன் நம்பாமல் போயிடுறானே, பொய் சொல்லலாமா? விளங்க வேண்டாம். அவங்களுக்கு தான் ஆரம்பம், அது சுமை தான், சொல்லக்கூடாதுன்னு முடிச்சிருக்காங்க. ஆனால் வருவாங்க, சிலவற்றை தருவாங்க, வாங்கிக்கங்க, ஓட்டை வேற ஆளுக்கு போடுங்க. இவ்வளோதான் விஷயம். வாங்க ராஜா வாங்க. நல்லா பேசியிருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு புரியாது, அவனுங்கெல்லாம் வெளியே கொண்டு போங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு புரியாதுன்றது நமக்கும் புரியும். ஆனால் அங்கே வாடா டான்ஸ் எல்லாம் இருக்குன்னு போய் சொல்லித்தான் அவனை கூப்பிட்டு வந்திருக்கிறோம். அவன் அப்பவே கேட்பான், ஒரு 6 பேர் தமிழிலே முழங்குவார்கள் அப்படின்னா வாசல்ல குப்புறப்படுத்திக்கிட்டு வரமாட்டேன்னுவான். அவனை என்ன செய்கிறது? அந்த இடத்துல அங்கே டான்ஸ் இருக்கு, பலூன் இருக்கு, பஞ்சு மிட்டாய் இருக்கு, ஐஸ்கிரீம் இருக்கு, அவ்வளவு சொல்லி கூட்டு வந்தா பக்கத்தில் படுக்க வச்சா கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவான். இதெல்லாம் இல்லாம பிள்ளைகளை மேனேஜ் பண்ண முடியாது மேடம். இது என்ன சொல்றாங்க, ஒரு ப்ராஜெக்ட்ல போய் இப்படி போய் எங்க போய் என்ன செய்யறது, இதெல்லாம் இங்க யாருமா கேட்டா? அவன் அதை மறந்துட்டு தான் ஒரு நாள் இங்க ஓய்வில் இருக்கிறான். அந்த வெப்பம் தாங்க மாட்டாம இங்க வந்தா ப்ராஜெக்டில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். உடம்பு சரியில்லை என்று மேனேஜரிடம் கூட நீங்கள் போய் சொல்லி லீவு போட முடியாது. யார் சொன்னா? லீவு போட்டு மேனேஜர் முன்னாடி நிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன பைத்தியமா? உடம்பு சரியில்லைன்னு துபாய்க்கு போயிடுவோம்ல. அங்கேயா மேனேஜர் வர்றாரு, சமயத்தில் அவரு உடம்பு சரியில்லைன்னு அங்க வந்தாலும் வருவார். ப்ராசஸ், ஃப்ளோ சார்ட்டு, இதெல்லாம் யாரு கேட்டா? சார் ஒரு விஷயம் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல, இந்த மேடை உண்மையா சொல்லுங்க. பூரா பொய். அப்படி தட்டா கவுந்துடும். இந்த என் பக்கத்தில் இருக்க பெருசு பெருசா பூ, இதெல்லாம் பூத்த பூன்றீங்களா? செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பூ உண்மையான பூ கிடையாது, எல்லாம் காகித பூ. காகித பூவில் வாசம் இல்லை, ரோஜாவை வைத்தேன்னு சொல்லலாம். ஆனா இங்க காகித பூ தான். இதுதானே அங்க இருக்கு. ஆனா அழகா இருக்குல்ல. ஒரு சின்ன போய் மேடைக்கு ஒரு அழகை தருகிறது என்றால் அதுதான் மகிழ்ச்சி. அதை விட்டுட்டு நீட்ஸே சொன்னார், கோட்ஸே சொன்னார்னு இதெல்லாம் யாரு கேட்டா? கோட்ஸே சொன்னதையே இப்ப அவருக்கே செல்ல வச்சுட்டாங்க. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, உண்மையே பேசின காந்தி நல்லவரா, அவரை சுட்ட கோட்ஸே நல்லவரா? சார் நான் அவருக்கு சார்பா பேசுறேன்னு நினைக்காதீங்க. கோட்ஸேக்கு சிலை வைக்கிற நம்ம நாடு, பூ போடுறாங்க. இதெல்லாம் இது சரியான்னு நான் பேசலையா. இந்த ஊர்ல எல்லாரையும் வாழ வைக்கிறான், எல்லாருக்கும் மரியாதை இருக்கு. இப்ப எப்படி வாழும் வழியில அங்கங்க அங்கங்க நெழிவு சுழிவா போகத்தான் ஆகணும். நேர போவேன்னு சொல்ல முடியுமா? நம்ம நீங்க அதுல அது உங்களை பத்தி சொன்னாங்க பாருங்க, அதாங்க என்னால் மறக்கவே முடியாது. இந்த பாலைவனத்தை தமிழ்நாடாக நம்பி வந்திருக்கிறீர்கள். அப்படியா வந்தீங்க நீங்க? 10 நாள் லீவு கிடைச்சா எப்படா போவோம்னு உட்கார்ந்து இருக்குது. பாலைவனத்தை யார் தமிழ்நாடுன்னு நினைச்சா? மேடம் அரசியல் கட்சியில் சேரலாம். ஏன்னா உங்களுக்கு இவ்வளவுலாம் பாராட்டி சொல்றாங்கல்ல. அதில் அவங்க சொன்னதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? ஒரு காதலன் காதலிக்குள் பொய் வந்து விட்டால் அவள் எவ்வளவு வருத்தப்படுவாள். ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு பொய் சொல்லித்தான் அவள் காதலனை பார்க்கவே வந்திருக்கிறா. பொய் இல்லைன்னா காதலனும் காதலியும் சந்திக்கவே முடியாதுமா. என்னம்மா இப்படி ஆயிட்டீங்க? ரொம்ப மோசம். நிறைய பேசியிருக்கிறாங்க. ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த மரியாதைகள் நமக்கு கிடைச்ச ரெட் கார்பெட் வெல்கம்,
பூவெல்லாம் போட்டு. உண்மையில் சொல்கிறியா, நானும் 35 வருஷம் 28 வருஷமாக மேடையில் இருக்கேன். ஐயா 55 வருஷத்தை தாண்டி மேடையில் இருக்கிறாரு. பூவை அள்ளி போட்டு வரவேற்றது இங்கே தான் நினைக்கிறேன். இது பொய் இல்லையா? அப்படியே பொய்யா இருந்தாலும் பரவாயில்ல. பூவை அள்ளி போட்டு வணங்கி வரவேற்ற இந்த பிள்ளைகளின் அன்பில் நெகிழ்கிறோம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஆனால் வாழ்க்கையில் வாழும் வழி என்ன அப்படின்னா, ரொம்ப நேர்மையாக ரொம்ப உண்மையாக இருந்தால் மகாத்மா காந்தி, ஹரிச்சந்திரன் இவங்களுக்கெல்லாம் என்ன நடந்துச்சோ அதுதான் நடக்கும். ஆமாங்க, ஒரு 10 வருஷம் முன்னாடி எங்கள் ஊரில் ஒரு ஆள் எலெக்ஷனில் நின்னார். அவர் மதுரை, நான் மதுரைங்க, மதுரையை துபாய் ஆக்குவேன் அப்படின்னாரு. துபாய் அழகாகிக்கிட்டே போது, மதுரை அப்படியே இருக்கு. இப்போ எலெக்ஷனில் ஒரு ஆள் மதுரையை சிட்னி ஆக்குவேன்னாரு. நாங்கள் அதையும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்களாம் பெரிய பதவியில் இருக்கிறாங்க மேடம். பொய் சொல்கிறதுன்றது கட்டாயம் சொல்லுங்கன்னு நாங்கள் சொல்லலையா? நாங்கள் அதுக்கான கோஷ்டியும் இல்லை. ஆனால் பொய் சொல்கிறதுல சின்னதாக ஒரு சுகம் இருக்குது. அதை அனுபவிச்சா தெரியும். அதுதான் எங்கள் 3 பேருடைய கருத்து. திரும்பி அவங்க பேசும்போது நானும் பேசணும்லங்க. வேணுமா வேணாமாங்க? பேசுங்க. நீங்கள் என்னங்க கம்முன்னு இருக்கீங்க? அவங்க தான் பயலுக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் கம்முன்னு இருக்கிறாங்க. அதாவது அவங்க சத்தத்துக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் கை தட்டினீங்கன்னா தான் வண்டி ஓடுங்க. அதனால் உங்கள் எல்லாருக்கும் வேண்டுகோளாக வச்சு அந்த அணி என்ன வேணாலும் பேசட்டும், உண்மையே பேசட்டும். எங்களால் முடிஞ்சதை சந்திக்கிறோம் என்று சொல்லி மீண்டும் வருவேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். எனக்கு ராஜா வாங்க. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். பாரதி மேடம் உணர்ச்சி பொங்க பேசியிருக்கிறார்கள். நான் எந்த வகையிலையும் காந்திஜியினுடைய சிந்தனையை குறைத்து சொல்வதற்காக நான் வரவில்லை. ஆனால் நம்ம ஊரில் கோட்சேக்கும் சிலை வைத்திருக்கிறார்கள்ன்ற உண்மையைத்தான் சொன்னேன். அதுவும் உண்மைதானம்மா? அதுக்கு எனக்கு இந்த பாடு. இதுக்கு தான் நான் உண்மையே சொல்றதில்ல. உண்மையிலேயே அந்த அணியில் அவங்க பேசியிருக்கிறது பெரிய சாதனை. ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க. அவங்கள மறுத்து பேசுகிற அளவு எனக்கு, ஏன்னா நான் ஏற்கனவே மைக்காரரோட சதி பண்ணுவேன். அவரை நான் இப்போ தான் பார்க்குறேன். வந்ததுலேருந்து அவர் கண்ணாடியும் டிஷர்ட்டும் அழகாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். அவரோடு சேர்ந்து நான் சதி பண்ணேன்னு அவங்க சொன்னது உண்மைன்னு எடுத்துக்கங்க. இல்லை, இப்படி தான் ஒரு மேடையில் ஒரு சின்ன ஒரு நகாசு பண்ணுறது கூட அதை பொய்ன்னு எடுத்துக்கலாம், உண்மைன்னு எடுத்துக்கலாம், அப்படியே எடுத்துக்கலாம், இப்படியே எடுத்துக்கலாம். மைக்கில் நிறைய எக்கோ வருது, எங்களுக்கு அது சிரமம். அது இங்கே இருந்தால் தான் தெரியும். நாங்கள் ஓயாமல் கையை காட்டுறோமேனா அவருக்கு என்ன நெருக்கடின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் மைக் ஆப்ரேட்டர் கிடையாது. நானும் மைக் ஆப்ரேட்டர்னு போய் சொல்ல விரும்பலை. இப்போ பாரதி மேடம் நிறைவாக, இன்னும் கூட குறைக்கலாம், நிறைவாக முடிக்கும்போது ஒரு கதை சொன்னாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஒரு கதையில், நீ பொய் சொன்னால் மூக்கு வளரும் அப்படின்னு சொல்லித்தான் அந்த பிள்ளைகளுக்கு கதை சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. உண்மையா? அவங்க சொல்லி அப்படி தானே முடித்தாங்க. பொய் சொன்னால் மூக்கு வளரும் அப்படின்னு ஒரு பொய் சொல்லித்தானே பொய் சொல்லக்கூடாதுன்றதையே சொல்ல வேண்டி இருக்கிறது. கதையில் நாங்கள் தினம் சொல்ற வளரவே இல்லையே. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கதையில் வளர்ந்துருக்கோம். நம்ம அரசியல்வாதிகள் சொன்ன பொய்க்கு மூக்கு வளரணும்னா அது டெல்லியிலிருந்து சென்னை வரைக்கும் வளர்ந்துருக்கும்யா. என்ன மேடம் நீங்க சார்? கல்யாணத்தின் போது பொய் சொல்லாமல் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு பொய் சொல்லித்தான் ஆகணும். வேற ஒன்றும் வேண்டாம். இப்போ இதே கல்யாண மண்டபம்னு வச்சுக்கோங்களேன். தாலி கட்டினோடனே அவர் புரோகிதர் சொல்வார், அங்கே பாருங்க அருந்ததி தெரிகிறதா? கூரையில் லைட்டு தான் தெரியும். ஆனால் மாப்பிள்ளையை பொண்ணு
இல்லைன்னா தெரிகிற வரைக்கும் விட மாட்டாரு. சில விஷயங்கள், சடங்குகள், சம்பிரதாயம், மரபு, அதை நாம அங்கீகரித்து அந்த மாண்புகளை காப்பாற்றுவதற்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. எல்லா கல்யாணங்களை இது மாதிரி நெருக்கடிகள் இருந்துதானே ஆகும். இது தெரியாம எங்களை சார் நாங்க 3 பேர் தெருவா போய் நீங்க போய் சொல்லு, நீ போய் சொல்லு, நான் சொல்லி எடுத்துறோம், தலைப்பு கொடுத்துருக்குறீங்க, நாங்க இங்க பேசுறோம். இப்ப என்னை அந்த அன்னைக்கு போட சொன்னா அந்த புளிக்குழம்பு பார்ட்டி இருக்காரு, அவர் மாதிரி நான் பேச மாட்டேனா? நீங்க சொன்னதா சொன்னீங்க, வேற குழம்பு சொல்லப்படாதா ஐயா? புளிக்குழம்பு அது நல்லா இருக்குன்னு சொல்லி பாதி நாள் புளிக்குழம்பா சாப்பிட்டு இருக்கிறார். என்ன கொடுமை! ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை. அதில் அவங்க பாரதி மேடத்துக்கு ஒரே ஒரு ஆசை தான், ஏதோ ஒரு விளையாட்டை அங்கவை சங்கவைன்னாங்க, எனக்கு சல்வார் கமீஸ் போட்டு பார்க்கணுமா. நான் இதுக்கு வந்திருக்கவே கூடாது. இவ்வளவு வெப்பத்தில் ருவைஸ் வரைக்கும் இன்னைக்கு தான் பலன்னு ஒரு ப்ளூ கலர் சட்டை போட்டேன். இவ்வளவு காலம் இது மாதிரி போட்டதே இல்லையா. அதை சல்வார் கமீஸா பார்க்குற ஒரு கற்பனை அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் வருது. சார் எல்லாரும் உண்மை பேசுறவனா இருந்தா கோர்ட்டில் ஏன் சார் சத்தியம் வாங்குறான்? நீங்க நல்லா சொல்லுங்க. சரி, எல்லாரும் உண்மையே தான் பேசுவாங்கன்னா வக்கீல் தொழிலில் என்ன செய்வீங்க? நல்லா யோசிங்க. எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட்டிவா பேச வேண்டி இருக்கிறது. அந்த தொழில என்ன செய்வீங்க? என்னம்மா நீங்க இல்லை மகாத்மா காந்தி, இந்த கோட்ஸே மகாத்மா காந்தி கடைசி வரைக்கும் உண்மைதான் பேசினார். எல்லாராலையும் காந்தி மாதிரி இருக்க முடியாதுமா. நீங்களும் நானும் என்ன செய்வது? இப்போ இங்கேருந்து இந்தியாவுக்கு போகிறீங்க, அவங்க எல்லார்ட்டையும் கேட்குறது ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லுங்க. கஸ்டம்ஸில் நீங்கள் என்ன சொல்லணும்? நாங்கள் மகாத்மா காந்தியின் வழிவந்தது. $40 பவுனை செயினா மாத்தி கழுத்தை சுத்தி போட்டிருக்கா என் வீட்டுக்காரம்மா. அது தெரியக்கூடாதுன்னே சல்வார் கமீஸ கழுத்து வரைக்கும் போட்டிருக்கா. நானு ஒரே ஒரு அருணா கொடி மட்டும் இடுப்புல சுத்தி இருக்கேன் அப்படின்னு எவனாவது சொல்லுவானா? நான் கேட்கறது உண்மையே இல்லையா? அங்க போகும்போது ஒன்றும் இல்லை சார், நானே வெயில்ல பாலைவனத்தில் அங்கனக்குள்ளதான் அவங்க பேசுவாங்க. 50 டிகிரி சார், உங்களையெல்லாம் அங்கே அனுப்புனா நீங்கள் இருக்கவே மாட்டீங்க சார், நாங்கள் வந்துடுறோம் சார். அப்படித்தானமா தப்பிச்சு ஓட வேண்டி இருக்கு. உண்மையை சொன்னீங்களா? என்னைக்காவது சொன்னீங்களா? சொல்ல முடியாதுயா. இல்லை நீங்கள் வேணா சொல்லுங்க. அடுத்த தடவை நீங்கள் இந்தியா போகும்போது பாரதி மேடம், அவர் அந்த அம்மா அவர் இருக்காரு மிஸ்டர், நான் ஏதோ ஒரு நாள் வந்துட்டு போறேன், அதனால மகாலட்சுமி மேடமும் அவரு சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க என்னென்ன கொண்டு போனீங்களோ. இந்த அன்பேவா படத்துல எல்லாரும் வீட்டுக்கு வர போறாங்கன்னு நாகேஷ் போய் எம்ஜிஆர்கிட்ட சொல்லுவாரு, பெல்ட்டு டை பின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சு இவ்வளவுதான் மிச்சம், இந்த புண்ணிய கோடி குடும்பம் போக மாட்டேங்குது, நீங்கள் இந்த வீட்டை காலி பண்ணுங்கன்னு அம்புட்டே எடுத்து வைப்பார் நாகேஷ். அது மாதிரி நீங்கள் போய் இறங்கினோடனே கஸ்டம்ஸ் முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து இவ்வளவும் வாங்கியிருக்கேன். நான் 36,000 ரூபா தான் நான் கொண்டு வர முடியும், ஆனால் நான் ஒரு 5-10 லட்சம் ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போது இந்திய அரசாங்கம் டாஸ்மாகை நம்பி தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு, நான் வரி கட்ட தயார். சொல்லுங்க, உங்களது ஐடி இன்கம் டாக்ஸில் காட்டுறது இந்தியாவில் இருக்கிறவங்க எத்தனை பேர் கரெக்டாக காட்டியிருக்கிறாங்க? சொல்லுங்க பார்ப்போம். இல்லையா? அது சாத்தியம் இல்லை. எல்லாரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசையும் தான். எல்லாரும் உண்மை பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசையும் தான். எதிரே இருக்கிறவன் பொய் பேசும்போது பொய்யை பொய்யால் தான் நான் சமாளிக்க வேண்டி இருக்கிறது. என்னுடைய ஆயுதம் எது என்பதை அவன் தீர்மானிக்கிறான். என்ன நீங்க நாங்க ஏதோ வேடிக்கையா பேசுறோம். அந்த மாதிரி நல்லா சொன்னாங்க. இவங்க சட்டத்துக்கு உட்பட்ட பொய்கள், அவங்க அதில் ஒரு அணை போட்டு தான் பேசினாங்க. சட்டத்துக்கு உட்பட்ட பொய்கள், சும்மாவே நாங்கள் பேசுகிற சின்ன சின்ன பொய்கள் சொன்னால் எங்களை அவ்வளவு மட்டமாக பேசிட்டு, எனக்கு நயன்தாரா அப்பா ரோல் காத்திருக்கான்.
அவருக்கு உண்மையா இல்லையா? நான் உண்மையா இருந்தா உங்களுக்கு என்ன சந்தோஷம், அது பொய்யா இருந்தா என்ன வருத்தம்? நானே கவலைப்படலை. நயன்தாரா பார்த்து அந்த மாதிரி இருக்கிற ரேஞ்ச் என்ன சார்? சினிமான்றதே பொய் தானுங்க. நல்லா சொல்லுங்க. இப்போ இந்த ஊரில் ஒரு தேட்டரில் காஞ்சனா 3 போகுது. அதில் திடீர்னு பார்த்தா பேயா வருது. கோவை சார்லாம் செவத்தில் ஏறுது. பயலுக்கு ஆன்றான். அவன் பட்டிமன்றத்தில் கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாட்டான். பட்டிமன்றத்தில் நம்ம பயல்களை கூப்பிடுங்க, காஞ்சனா 3 கூட்டு போங்க, அவன் முழுக்க சந்தோஷமாக இருக்கான், உறங்காமல் பார்க்குறான். இப்போ எது முக்கியம்? பட்டிமன்றம் முக்கியமா? பட்டிமன்றத்தில் அறிவு கருத்து வருகிறதா, காஞ்சனா 3ல் வருதா? அவனை பொறுத்தளவு அதுதால வருது. இப்போ அதை உண்மைன்னு ஒத்துக்குவீங்களா? என்னம்மா சினிமான்றதே போய் இந்த செவத்தில் ஒரு வெள்ளையாக இருக்குது, அதில் ஒன்று காட்டுறான், அங்கே எம்ஜிஆர் வர்றாரு, சிவாஜி வர்றாரு. அவங்க போய் பல வருஷம் ஆச்சு. வர்றாங்களா இல்லையா? நான் திரைப்படம் என்பதே ஒரு மாயை. அது போய் வாழ்க்கையே அப்படித்தான் இருக்குது. போய் சொல்லாத, அதை சொல்லாத. சரி, ரைட்டு. இன்னும் 1 2 இந்த இவங்க சொன்னது அந்த பக்கம் இருக்கிறாங்களே மகாலட்சுமி அம்மா, தேங்கப்பா, அவர் முக்கியம். குணசேகரன் நல்ல மனிதர். அவர் அன்னைக்கு என்ன பேசுகிறோம்னு தெரியாமலே பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஐயா வாய்ஸில் பேசினார். பார்த்தீங்களா? சொன்னீங்களே சார், மிமிக்ரி அவருக்கு ரொம்ப நல்லா வருது. அவர் வாய்ஸில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு எங்கள் வீட்டுக்கு வாங்க, அங்கே 2 பொண்ணு இருக்குன்னு ஐயா வாய்ஸில் பேசினார். அது அவர் வாய்ஸ் கிடையாது. மிமிக்ரின்றதே பொய்யான வாய்ஸ். ஏன் பேசினார்னா, ஒரு பொய்யான வாய்ஸில் பேசினா அது ஒரு கூட்டத்துக்கு சந்தோஷம் தரும் என்பதால் தானே ஒரு மிமிக்ரி பண்ணி பொய்யான வாய்ஸில் பேசி, ஆனால் நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம்னு ஒரு கட்சி. நாங்கள் எல்லாரும் முழுக்க உண்மை பேச முடியாதுங்க சார். உண்மையை சொல்லிடுறேனே, முழுக்க உண்மை பேச முடியாது. ரயில்வே ஸ்டேஷனில் வண்டியை பிடிக்க கிட்ட போயிட்டு இருக்கல, ஒரு ஆள் குறுக்க வந்து, ராஜா சார் ஒரே ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்களா இல்லையா? ஐயாட்ட எடுக்கிறாங்க, பாரதி மேடத்தில் எடுக்கிறாங்க. வண்டி நகர்ந்துருமையா? எடுங்க சார். எப்படி பேசுகிறீங்க டிவியில்? ஒரு செல்ஃபி எடுக்கப்படாதா அப்படின்னு அவர் கிட்ட அப்படி மூஞ்சிக்கிட்ட வைக்கும்போது அதில் வந்து அந்த பேட்ரி டவுன் ஆகிடும். ஐயையோ பேட்ரி போயிடுச்சு, ஒரு நிமிஷம் இருங்க, இந்த ஃபோன் இருக்குது, இதை எடுக்கிறேன்னும் போது சொல்லிவிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்வார். நோ, இது ப்ராப்ளம் இல்லையே. நேரம் நம்ம ஒன்றால் எனக்கு பெரிய ப்ராப்ளம்யா சொல்ல முடியுமா? எங்கேயாவது சொல்லியிருக்கீங்களா? யாராவது சொல்ல முடியாது. பப்ளிக் லைஃபுக்கு வந்துட்டா பாதி நேரம் பொய் சொல்லித்தான் ஆகணும். வேற வழி இல்லையா? நீங்கள் அப்படித்தானே வண்டியை ஓட்டணும். இல்லை, உன்னால் எனக்கு பிரச்சனைனா செல்போனை தட்டி விட்டா ஊரெல்லாம் திட்டுறாங்க. சார், அந்த மனிதனது பிரைவசியை மதிக்கணும்ன்ற எண்ணமும் மனுஷனுக்கு வேணும் இல்லை? அதில் சரியா தப்பான்றது வேறு கதை. ஆனால் அதை அப்படியே செஞ்சோம்னா அது ஊரில் சண்டையாயிடுது. இப்போ எல்லாருக்கும் நெருக்கடி இருக்கிறது. உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன பொய் சொல்லாமல் உங்களால் உறவுகளை நகர்த்த முடியாது. இப்போ நாங்கள் இந்தியாவில் இருக்கிறோம், இங்கே விட்டுருங்க, இங்கே யாரும் வரமாட்டான். அபுதாபியிலிருந்து அவன் வண்டி ஏறி ருவைஸ் வரங்குள்ள தண்ணி பாதி வழி வந்தோன்னே, அண்ணே நான் ஊருக்கே போயிடுறேன். எப்படி தூரம் போய்கிட்டே இருக்கு. அதுவும் 2 பக்கமும் பார்த்தா பூரா இந்த பக்கம் ரோஜா கூட்டமாக இருக்கு, இந்த பக்கம் நெல் வளர்ந்துருக்கு, இந்த பக்கம் புல் வளர்ந்துருக்கு. என்ன பச்சை பசையா இருக்குயா. எங்க நாங்க வந்த நேரம் ஒரு ஒட்டகத்தை கூட காணோம். அது கூட ஒதுங்க இடம் இல்லாம ஓடி போயிடுச்சு. நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், அவர் பாலாஜி சார் வீட்டம்மாட்ட கேட்டேன், ஏமா எங்க நேரத்துக்கு ஒட்டகம் கூட வரலையேன்னு. உங்க யோகா ஒட்டகம் கூட வரலன்றாங்க. இவ்வளவு வேர்த்து விறுவிறுத்து வர்ற இந்த ஜனம் வருது இல்லையா, எவனும் இங்கே வரமாட்டான். கட்டாயப்படுத்தி கூப்பிட்டா தான் உங்கள் சொந்தக்காரங்க வருவாங்க. இப்போ எங்கள் ஊர்லலாம் அப்படி கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு தூங்கலாம்னு போய் படுக்கும்போது ஒரு ஆள் பத்திரிக்கையோடு வருவார். வந்து கதை டிங் டிங் டிங்னு பெல் அடிப்பார். அடித்து, நான் வந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லையே, am I disturbing your privacy? நமக்கு உள்ளுக்குள்ள நீ எல்லாம் ஒரு மனுஷன், 3 மணிக்கு தூங்கலாம்னு இப்போ தயா போனேன்.
நீ இந்நேரம் வந்து டிங் டிங்னு பெல்ல அடிச்சுட்டு அப்படியே உட்காந்து, சரி உட்கார்றதா உட்கார்றாரு, பத்திரிக்கை கொடுத்தா போகலாம்ல. அந்த அம்மா இப்படி நம்மளை பார்க்கும், பால் இல்லை, பால் இல்லையா, டீ போட பால் இல்லை, போ சொல்லுங்க நைஸா. படுற பாடு. உறவுகளுக்குள்ளே பொய் சொல்லாமல் உங்களால் இருக்க முடியாது. நான் எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு வச்சு பொய் சொல்லுங்கடான்னு நான் சொல்லலை, அப்படி சொல்லலை. ஆனால் தவிர்க்க முடியாத நேரங்கள் அதை சொல்லித்தாங்க ஆகணும். இன்னும் 1-2 நேரம் இல்லாதனால சீக்கிரம் சொல்லிடுறேன். மேலதிகாரிகள்கிட்ட நீங்கள் உண்மை பேச முடியுமா? உங்கள் எல்லார்கிட்ட கேட்குறேன். இப்போ உங்கள் மேலதிகாரி ஒருத்தர் வர்றாரு, விவரங்கட்ட தனமாக பேசிக்கிட்டு இருக்கிறார். இந்த மாதிரி பைத்தியக்காரன் கூட பேச மாட்டான். இந்த ஆள் எடுக்கிற முடிவு தப்புன்னு நல்லா தெரியும். அந்நேரம் எப்படி என்னோட ஐடியா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும், சார் இது வரைக்கும் இங்கே எத்தனையோ பேர் இருந்திருக்கான், ஒருத்தவங்க கூட இப்படி முட்டாள்தனமாக யோசிச்சதில்லை. நீங்கள் என்ன சார் இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்கன்னா அன்னைக்கே உங்களை தூக்கி பாலைவனத்திலே போட்டுருவான் பெர்மனண்ட்டாக. நம்ம உடனே என்ன சொல்கிறோம், சார் சூப்பர் ஐடியா சார், இன் மை 25 years of service I have never seen such a brilliant idea. மனதில் இருப்பதையெல்லாம் அப்படியே பேச முடியாதுங்க, யார்கிட்டையும் பேச முடியாது, யார்கிட்டையுமே பேச முடியாது. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை, சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி. நான் கண்ணதாசன். தூங்கி கிடப்பது மீதி. US விசா வாங்க போறீங்க, உங்க பொண்ணுக்கு அங்கே பிரசவம், நீங்க கூட போகணும்ன்றீங்க. உங்க பொண்ணுக்கு பிரசவம்னு நீங்க சொல்லுங்க, we have very good doctors and nurses over there, you need not come னு சொல்லி வரட்டி விட்டுருவான். நீ அங்கே போய் கேளுங்க, நான் நயாகரா பார்க்க வேண்டும், நான் நியூயார்க் பார்க்க வேண்டும், வாங்கன்னு விசா கொடுக்குறான். நாங்களே பல ஊருக்கு டூரிஸ்ட்னு தான் போயிருக்கிறோம். நாங்கள் பட்டிமன்றம் பேசி மக்கள் மனங்களை கவர போகிறோம்னா வராதுன்றுவான். ஆல் இஸ் ஃபேர் இன் வார் அண்ட் லவ். அவங்களும் இங்கிலீஷில் சொன்னாங்கல்ல, எங்களுக்கு 1-2 தெரியும்ல. ஆல் இஸ் ஃபேர் இன் வார் அண்ட் லவ். அதுக்கு என்னங்க பொருள்? ஒரு பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கு, உண்மையிலேயே நம் படைகள் உதவி வாங்கி கொண்டு இருக்கிறது எல்லையில். அரசாங்கம் என்ன செய்யும்? நம்ம படை அடி வாங்கிருச்சு, அவ்வளோதான், எதிரி ஜெயிக்குதுன்னு சொல்லுமா? சொல்லாது. எதிரிகளை வீழ்த்தி நாம் முன்னேறி கொண்டு இருக்கிறோம், அவர்கள் ஏரியாவிலே குண்டு போட்டு கொள்ள பேரை கொன்னுட்டோம். சண்டை வந்தா சொல்லுமியா, நீங்க வேற ஏதாவது சொல்லு. நாம போடுகிற சின்ன மேக்கப்ல இருந்து, மேக்கப் இல்லாமல் யாராவது வெளியே வரீங்களா? நான் மேக்கப்ன்றது இந்த பியூட்டி பார்லரில் போய் டச்சப் பண்ணுறது சொல்லலை. தூங்கி எழுந்திரிச்சோன்னே அப்படியே வர்றோம்னு வைங்க. இப்போ நானும் மத்தியானம் தூங்கி எழுந்திரிச்சேன், நான் அப்படியே வந்துருந்தேன்னு வைங்க, தலைகளை வாராமல் அப்படியே எழுந்திரிச்சு இப்படி பரிதாமல் வந்தேன்னு வைங்க. நீங்கள் எல்லோரும் சொல்லி சைடில் போய், செந்தில் இந்த ஆள் எதுக்கு கூப்பிட்டு வந்தேன், என்னைய தலைவிரி கோலமாக வர்றா. அந்தந்த வயசுக்கேற்ற முகம் இருக்கத்தான் நாங்கள் செய்யும். ஆனால் அதுலேயும் கொஞ்சம் டச்சப் பண்ணி ஏன் வர்றோம்? சின்ன மேக்கப் நம்முடைய ஒரு தோற்றத்தை சின்னதாக அழகுபடுத்துவது போல சின்ன சின்ன பொய்களும் வாழ்க்கையை கொஞ்சம் சமாளிக்க உதவுகிறது. இந்த பாலைவனம் முழுக்க இருக்குது ஆலமரம். இந்த ஊரில் ஒரு வயசில் இந்த பக்கம்லாம் பார்த்து ஆலமரம் உண்மைதான் ஐயா, அதுக்கு போட்ட மண்ணு உண்மைதான். அடியில் இருக்கிறது அந்த மண்ணா? மண்ணை இறக்குமதி பண்ணி முருங்கைக்காய் மாமரம் எல்லாம் வச்சிருக்கிறீங்க, எல்லாம் ஒரு பில்டப் தான். ஒரே ஒரு ஜேசிபியை வச்சு தோன்றுனாங்கன்னா மண், அந்த ஒரிஜினல் மண் வந்துடும். இப்போ ஒரிஜினல் மண்ணை மாற்றி வெளியிலிருந்து ஒரு மண்ணை வச்சு உங்களால் மரங்களை உருவாக்க முடிகிறது என்றால், அந்த மண் மேலே இருக்கிற மண் போய் தானே. இந்த ஊர் மண் இல்லையே, அது இந்த ஊருக்கு சொந்தம் இல்லாத மண், வெளியிலிருந்து வந்தது. ஆனால் அதனால் ஒரு பெரிய மரத்தை உருவாக்க முடிகிறது என்றால், இடத்தை குளிர்விக்க முடிகிறது என்றால், சில நேரங்களில் சின்ன பொய்கள் மனத்தை மகிழ்விக்கின்றன, மகிழ்ச்சிப்படுத்துகின்றன, சுகம்தான். அதற்காக போற வெளியிலெல்லாம் பொய் சொல்லாதீங்க. அந்த அம்மா சொன்ன மாதிரி நீங்க சிறப்பாக பேசுனீங்கன்னு என்கிட்டையும் சொல்லிடாதீங்க. மிக அருமையான இந்த நிகழ்வுக்கு இந்த பிள்ளைகள் கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க. இவ்வளவு உழைத்து எங்களெல்லாம் அழைத்து வந்திருக்கிறார்கள். உண்மையில் நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி, இது உண்மை. சின்ன சின்ன